வணக்கம். 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். அதாவது பார்த்திங்கன்னா பில்டிங் புதுசாக கட்டுறாங்க, காலம் எல்லாமே போட ரெடி பண்ணிட்டாங்க, போர் ஆல்ரெடி போட்டாங்க. இப்போ நம்ம வந்து டெம்பரரி சர்வீஸ் ஆல்ரெடி அடிச்சிட்டோம், சிங்கிள் பேஸ் சர்வீஸு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ரசிபிள் பம்பு தான் நம்ம இறக்க போகிறோம், மோட்ரு தான் இறக்க போகிறோம் போருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹெச்பியில் 10 ஸ்டேஜில் சேரன் பம்ப்ஸுங்கிற ஒரு மோட்ரு வந்து பில்டிங்காரங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஹவுஸ் ஓனரு. அதுக்கான ஆக்சசரிஸு 3 கோர் ஃப்ளாட் கேபிள், 14 mm கயிறு எல்லாமே, ரோப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாம் வந்து மோட்டரை தனியாக எடுத்து தனியாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி வாட்டர் லெவலில் தண்ணி ஊற்றணும், அதனால் தண்ணியெலாம் ஊற்றிட்டு போல் நட் போட்டு டைட் வச்சுட்டு ஃபில்டரை எல்லாமே இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கு எல்லாமே டேப் ரோல் அடிச்சுட்டு ஒயருக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டேப் அடித்து நல்லா பக்காவாக 2-3 ஜாயிண்ட் எல்லாமே அடித்தாச்சுங்க. அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை 10ஆம் நம்பர் காப்பர் கம்பி வந்து மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ரோப்பை வந்து அதில் தான் இழுத்து கட்ட முடியும். ரோப்பு மோட்ரு ரெண்டுமே இழுத்து கட்டணும். அதில் இழுத்து கட்டிட்டு எஸ்எஸ் ஓஸ் கலர் வாங்கியிருந்தாங்க, 1.25க்கு 1 எல்லாமே எஸ்எஸ்ஸில் தான் போட்டிருக்கோம், ஏன்னா துருப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஏயில் போட்டிருந்தோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல்ஸ் பண்ணி ஹெச்டி ஓஸை வந்து, அதாவது ஹெச்டி ஓஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் ஹெச்டி ஓஸு, அதுவும் பார்த்திங்கன்னா 280 அடிக்கு வாங்கியிருந்தாங்க. நாம் அது எல்லாமே ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு எஸ்எஸ் போல்ட்டு 4 இன்ச் போல்ட் ஒன்று போட்டு நடுவில் டைட் வச்சுக்கிட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா காப்பரை போட்டு எல்லாமே கட்டிட்டோம். கட்டிட்டு நம்ம வந்து போர்வில் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நாங்கள் 2 பேர் போயிருந்தோம், அதனால் ஃபுல் வீடியோ எங்களால் எடுக்க முடியல. அப்பப்போ விட்டாக தான் அந்த வீடியோலாம் எடுத்திருந்தோம். 2 பேரும் பார்த்திங்கன்னா உள்ள போருக்குள்ளே இறக்கும்போது பார்த்திங்கன்னா 5 அடிக்கு ஒரு டேப் அடிச்சுக்கிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா 1 இன்ச் ஹெச்டி ஓஸையும் நம்ம ஒயர் 3 ஒரு ஃப்ளாட் கேபிளையும் நம்ம டேப் அடிச்சுக்கிட்டோம். அடிச்சுட்டு மோட்டரை வந்து கீழே ஃபுல்லாக இறக்கிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா எண்டுலேயும் பாருங்கள் ஓஸ் கிளாம் போட்டு, இந்த இடத்துலையும் ஓஸ் கலருக்கு பாருங்கள் நடுவில் ஒரு எஸ்எஸ் போல்டு நட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், வெயிட்டு ஃபுல்லாக அதில் உக்காடுற மாதிரி. இதுலேயும் மூடியெலாம் போட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே கட்டிட்டோம். மேலேயும் பார்த்திங்கன்னா ஓஸ் கலரில் ஒரு கப்ளிங் போட்டு அதுக்கு ஒரு 1 இன்ச் பெண்டு போட்டு 1 இன்ச்சிலேருந்து நான் ரிட்டன் வால்வு என்ஆர்வி போட்டிருக்கோம். என்ஆர்வி வந்து ஏன் போடுறோன்னு பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி டக்குன்னு முன்னாடி வருங்க. ஏன்னா தண்ணி வந்து ரிட்டன் வந்து போர் குழிக்குள்ளேயே போயிடாது, அதாவது மோட்டர்கிட்டே போயிடாது. என்ஆர்வி போட்டிங்கன்னா என்ஆர்விலே தண்ணி தடுத்து நின்றுருக்கும். மோட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தண்ணி வரும், மோட்டர் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதனால தான் நம்ம என்ஆர்வி போடுறோம். கயிறு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருந்தது, எல்லாமே போர் ஓஸ்லேயே அந்த பைப்லேயே 7 இன்ச் பைப்லேயே எல்லாமே ஃபுல்லாக சுற்றி வச்சிட்டோம். அடுத்து அவங்க வந்து ஓஸ் போட்டு கட்டடத்துக்கு தண்ணி விடுற மாதிரி 6 இன்ச்சில் பேர் நிப்பிள் 3/4 இன்ச் பேர் நிப்பிள் ஒன்று போட்டோம். ஏன்னா 1 இன்ச் ஓஸ் வாங்குறாங்க, அதில் அவங்க சொருவிக்குவாங்க. அதனால் வந்து நம்ம 3/4 இன்ச் பேர் நிப்பிள் போட்டு எல்லாம் டைட் வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக அறுத்து போட்டு ஆன் பண்ணுற மாதிரி எல்லாமே மோட்டருக்கு எல்லாமே ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேரன் பம்ப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவங்க சிங்கிள் பேஸ் சார்ட்ரு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ட்ரு வந்து மோட்டர் கூடயே வந்ததுங்க, கஸ்டமர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒரு சிங்கிள் பேஸ் சார்ட்ரு. அதை பார்த்திங்கன்னா இன்புட்டு ஃபேஸ் நோட்டில் கொடுத்தா போதும். அடுத்து அவுட்புட்டு பார்த்திங்கன்னா RYB இருக்குது பாருங்கள், மோட்டருக்கு போகிற லைனு. அதாவது ஃப்ளாட் கேபிள் நம்ம 3 கோர் ஃப்ளாட் கேபிள் வாங்கினது பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm. மோட்டரில் அவங்க வெளியே கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா 1.5 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம 1.5 போடணும் அவசியம் இல்லைங்க, 2.5 போடலாம், தப்பு கிடையாது. நான் 2.5 ஃப்ளாட் கேபிள் தான் போட்டிருக்கோம். அந்த கேபிளை பார்த்திங்கன்னா காலத்தில் எங்கேயும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்து கட்டி நம்ம கொண்டு வந்துட்டோம். சார்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த 3 சிங்கிள் பேஸ் மீட்ரு வச்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகர பெட்டி அடித்து அது மேலே நம்ம சார்ட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. அதை கொஞ்சம் உயரமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூட்டு போடுற மாதிரி டைப்பில் பண்ணிட்டாங்க. எல்லாமே லைன் கொடுத்துட்டு பேஸ் நோட்டில் கொடுத்துட்டு RYB எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம கஸ்டமர் மோட்டர் ஆன் பண்ண சொல்லி ஆன் பண்ணிட்டாங்க. தண்ணி அவங்க பிடிச்சி சாமிக்கு ஊற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டான். மோட்டரும் பார்த்திங்கன்னா ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் எடுத்துருந்து மோட்டர் ரன் ஆகும்போது, வோல்டேஜும் பார்த்திங்கன்னா 200 இது எடுத்துருந்துச்சு. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷராக வருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போர் காலத்துக்கு நாங்கள் தண்ணி விடுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு 10 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே ஃபுல்லாகவே பீச்சு அடிக்குதுங்க. நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஒர்க்கு வீடியோ போகிறது பார்த்திங்கன்னா யாராவது தெரியாதவங்க புதுசாக வேலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போடுறோம். ஆல்ரெடி வேலை தெரிஞ்சுங்களா இருந்தாலும் நம்ம செஞ்ச வேலையில் ஏதாவது தவறு இருந்தாலும் மிஸ்டேக் இருந்தாலும் எங்களுக்கு தவறாமல் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களே திருத்திக்கிறோம். நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.